நம்ம யாராவது சொந்தக்காரவங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்ஷனுக்காகவோ, எதுக்காகவோ போனோம்னா, நமக்கு பழைய சோப்ப வைக்க மாட்டாங்க. ஒரு புது சோப்ப தான் வைப்பாங்க. அந்த சோப்பு கவர பார்த்ததுமே நமக்கு ரொம்ப புடிச்சிடும். அந்த சோப்ப பத்தி நம்ப அவங்கள்ட்ட கேட்போம். "இது நல்லா இருக்கே, எங்க வாங்குனீங்க? என்ன பிராண்டு?" அப்படின்னு விசாரிப்போம். ஆனா, அவங்க என்ன சொல்லுவாங்க, "வேணாம்ப்பா, இந்த பிராண்டு வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். "நீங்க வச்சிருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, நானும் யூஸ் பண்றேன்னா, அத வாங்கி யூஸ் பண்ணுவோம். பிரிச்சதுமே நல்லா வாசனையா தான் இருக்கும். கமகமன்னு இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு 1 வாரம் போவும். அந்த வாசனையும் போயிடும். சோப்பு செங்கல்லு மாரி ஆயிடும். வாசனையே இருக்காது. ஆனா, அத நம்ம தூக்கி போடுவோமா? காசு குடுத்து வாங்கிட்டோமே! அது சின்ன கட்டியா ஆவந்தினிய நம்ப போடுவோம். அதுல சொறி வரும், அரிப்பு வரும், சரங்கு வரும். எது வந்தாலும் நம்ப அத தூக்கி போட மாட்டோம். ஏன்னா, காசு போட்டு வாங்கிட்டோமே! அதனால. இது போல தான் நம்முடைய திருமண வாழ்க்கையும். எந்த பிராண்டினுடைய அ அந்த பிராண்ட யூஸ் பண்ணவங்க வீட்லயே நீங்க சகலையா போயிடுவீங்க. "ஏன்பா பிராண்ட பத்தி நீ சொல்லவே இல்லையே?" அப்படின்னு கேட்டா, அவரு "நானும் சூசகமா சொன்னேன். நீ தான் புரிஞ்சிக்கல" அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கை இப்போதெல்லாம் இருக்கிறது.